வாங்க. சார், நாங்க ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிருக்கோம். நீங்க தான் சார் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். முதல்ல உட்காருங்க சார். முதல்ல உட்காருங்க சார். ஓ, சேர் இல்லையா? உட்காருங்க. இப்ப சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? சார், எங்க வீட்டுல ஒரு பேய் இருக்கு. அது எங்களை ஆட்டி படைச்சு சித்திரவதை பண்ணி எங்க நிம்மதியா போச்சு சார். நீங்க பேய் பிசாசு எல்லாம் அழிச்சு எவ்வளவு பேரை காப்பாத்திருக்கீங்க. எங்களையும் அந்த பேயிட்டு இருந்து எப்படியா காப்பாத்திருங்க சார். ஐசி, அந்த பேய் ஆனா பெண்ணா? லேடி தான் சார். ஓ, போட்டோ இருக்கா? சார், நான் வேணா வீட்டுல போய். வேண்டாம், கேமராவை நானே அனுப்புறேன். அங்க பாருங்க. இந்த பண்ண பாருங்க சார். இது எங்க அக்காவும் அவங்க பொண்ணும். ஓ, அப்படியா? இந்த பண்ண பாருங்க சார், இது என் மனைவியும் குழந்தையும். ஓ, அப்படியா? இத பாருங்க. ஜெஜே, பாருங்க. நான்சென்ஸ். யாரவ? யாரவ? என்னை விட பெரிய சக்தியா இருக்கலே, யாரவ? டாக்டர், அவளை பத்தி நான் சொல்றேன். மலையரசி மாதரசி மங்காத புகழரசி மாதவத்து பேரரசியே மங்கள தாயரசியே. அமைதி, அமைதி. இந்த மாநகரி கிராமத்துல மணி ஓசை கேட்டுச்சுன்னா உடனே பஞ்சாயத்து கூடுறது வழக்கம். ஏண்டா வெள்ளச்சாமி, மணியை ஆட்டுன்னு ஆட்டி அடிச்சியே எதுக்கு? என்னங்க சொல்றது, வர வர வெள்ளிக்கிழமை ராமசாமியோட அட்டகாசம் தாங்க முடியலங்க. ஏய்,
புரிய முடியா சொல்லி தொலையண்டா. என் தோட்டத்துல விளைஞ்ச மாங்காய் எல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி ராத்திரியோட ராத்திரியா திருடி வித்துட்டாங்க. போன வாரம் இதே ராமசாமி என் தோட்டத்துல புகுந்து கருமலம் திருடிட்டாங்க. அப்படியா? டேய், அந்த ராமசாமியை பிடிச்சு கொண்டாங்கடா. அதாங்க முடியாது. அந்த மம்பட்டியான பிடிச்சிடலாம், கரிமேட்டு கருவாயனை பிடிச்சிடலாம். ஆனா இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியை பிடிக்க முடியாதுங்க. ஹ, அவன் என்ன அவ்வளவு பெரிய கொம்பனா? மூதேவி, சங்கிலிய மாட்டி இழுத்துக்கிட்டு வருவீங்களா? வள்ளி, வள்ளி, ஐயா, ஏன் இப்படி ஓடி வரீங்க? உன் ராமசாமிய பஞ்சாயத்துல விசாரிக்கிறதுக்காக கட்டி இழுத்துன்னு போயிட்டு இருக்காங்கம்மா. அவ என்ன தப்பு செஞ்சா? அதுதாம்மா எனக்கே ஒண்ணும் புரியல. ஐயோ, ம். டேய், இந்த கேலி, கிண்டல், நையாண்டி, எகத்தாளம் இதெல்லாம் இங்க வச்சுக்காத. பஞ்சாயத்தை எடுத்துக்கிட்ட பூனை ஆயிடுவேன். ஜோக்கர்த. நிறுத்துங்க. என் ராமசாமி என்ன தப்பு பண்ணா? அட ஏன் புள்ள கத்துற? உன் ராமசாமி யானையா லட்சணமாவா நடந்துக்கிறான். வெள்ளச்சாமி தோப்புக்குள்ள பூந்து மாங்காய திருடி வித்திருக்கிறான். குள்ளமணி தோட்டத்துல பூந்து கரும்ப களவாடி இருக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? அடுத்தவங்க பொருள் அமுக்குறவங்க கிட்ட திருடுறது தப்பு இல்ல. என்னது தப்பு இல்லையா? அது அடுத்தவன் பொருள் இல்லம்மா, அவன் தோட்டத்திலேயே விளைஞ்சது. அது அவன் தோட்டம் இல்லையா? எங்க அம்மாவோட தோட்டம். உங்க அம்மாவுடைய தோட்டமா? நீயே ஆயி அப்பம் இல்லாம கோயில்ல அனாதையா வளர்ந்தவ, உங்களுக்கு ஏது தோட்டம்? நான் அம்மான்னு சொன்னது எங்க அங்காள பரமேஸ்வரி அம்மனத்தா. இவங்க குத்தகைக்கு எடுத்த கோயில் நிலத்துல விளைஞ்சதுல இருந்து ஒரு பங்கு கோயிலுக்கு கொடுக்கல. அதான் ராமசாமி அப்படி செஞ்சா. ரொம்ப நல்லா இருக்குமா. இவன் குத்தகை சரியா கொடுக்கலங்கிறதுக்காக அவன் எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டா அப்புறம் பஞ்சாயத்து எதுக்கு, மண்டபம் எதுக்கு, சொம்பு எதுக்கு, சுண்ணாம்பு எதுக்கு? நாங்கெல்லாம் தலையில முண்டாசை கட்டிக்கிட்டு கொத்து வேலைக்கு போயிருக்கலாமே. ஏன் தலைவரை வளவளன்னு பேசிக்கிட்டு அந்த பொண்ணே ராமசாமி தப்பு பண்ணிட்டாங்கறத ஒத்துக்கிடுச்சு. பேசாம தண்டனை கொடுத்துட்டு போவீங்களா? தீர்ப்பு சொல்லிடுறேன். மாங்காயும் கரும்பையும் திருநத்துக்காகவும் நீ என்னை எதிர்த்து பேசினதுக்காகவும் ஒரு வாரம் என் வீட்டுல வேலை செய்யணும். நீ இல்ல, இந்த ராமசாமி. இவன் தோட்டத்துல திருடினதுக்கு உங்க வீட்டுல வேலை செய்யணுமா? அதுதான்டா இந்த மாநகரி பஞ்சாயத்தோட மகிமை. என்னங்க என்னங்க சீக்கிரம் வாங்களே. என்ன இந்த வயசுல வலிக்கு விழுந்துட்டியா? நான் ஒண்ணும் வலிக்கு விழல. இங்க பாருங்க, யானை எவ்வளவு அழகா கோலம் போடுது. கிழிச்சது. அப்படி என்ன பெருசா அழகா போட்டுருச்சு? ஆமா, எதுலயும் ஒரு குறைதான். உங்களை விட என்ன அழகா கோலம் போட்டிருக்கு. எவ்வளவு அழகா சமைக்குது, எவ்வளவு அழகா இருக்குது. போடி உள்ள. ஆமா. இருக்கட்டும் இருக்கட்டும். ராமசாமி, உன் தண்டனையில 2 நாளை குறைச்சு 5 நாள்ல திருப்பி அனுப்பிச்சிடுறேன். சிலுக்கு முத்தமா? அசந்தா சிலுக்க சவத்தோட சாச்சிருவ போல இருக்க. நீ கெட்ட கேட்டுக்கு சினிமா ஸ்டாருக்கு நீ விசிறி. பார்வதி, வாடி வெளியே. என்னங்க ஏன் கத்துறீங்க? வயக்காட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். கரெக்டா 1க்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிரு. யாரையாவது பையன் அனுப்புறீங்களா? பையன் எதுக்கு? இந்த தடி தாண்டவர எதுக்கா இருக்கிறான்? இவங்கிட்ட கொடுத்து அனுப்பு. இவன் கூட நீ தனியா இருந்த பெரிய ஆபத்து வந்துடும். ஜாக்கிரதை. சொல்ல மறந்து என்ன? சுட சுட தக்காளி ரசம் கொடுத்து அனுப்பு. அனுப்புறேன். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பின்ன எதுலதான் என்ன குறைச்சல்ங்கிற? பின்ன என்னவா வீட்டுக்கு வந்து துரத்துறீங்க? அதுக்கு நான் என்னமா பண்றது? வீட்டுல பொண்டாட்டி மூதேவினா பயப்படத்தானே வேண்டியிருக்கு. அதுக்காக உன்னை வீட்டுக்கா கூட்டிட்டு போக முடியும்? இத பாரு, கரெக்டா 1க்கு அசத்திடுறேன். ஜியா, அது அப்புறம். இப்போ உனக்கு பிடிச்ச தக்காளி ரசம் வந்துகிட்டு இருக்கு. 2 பேரும் வளைச்சு வச்சுக்கிட்டு அதை குடிப்போம். அப்புறம் ஒரே கும்மாளம் தான், குஜால் தான். ராமசாமி, எப்ப பார்த்தாலும் சிலுக்குதானா? சரி சரி, இந்தா சாப்பாட்டை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வா.
பயப்படாத, நம்ம ராமசாமி தான் சாப்பாடு கொண்டாந்து இருக்கிறான். பாத்தியா, ஒண்ணுக்கு ரசம் வந்துரும்னு சொன்னேன், கரெக்டா 1 மணிக்கு கொண்டாந்துட்டான். பட சோத்தை அப்புறமா சாப்பிடுவோம். முதல்ல சூடா இந்த ரசத்தை குடிப்போம். அதுக்கப்புறம் அது அடேங்கப்பா, கலர்லயே களை கட்டுதே. ஓஹோ, நீ கொஞ்சம் குடி. மொத்தத்தையும் நீயே குடிச்சிட்டா எப்படி? ஆஹா, சும்மா சொல்லப்படாது. இன்னைக்கு தான் என் பொஞ்சாதி அருமையா ரசம் வச்சிருக்கிறேன். வாழ்நாள்ல இப்படி ரசம் குடிச்சதே இல்ல, குடுங்க. அனுபவம் பேசுது. என்னவோ தெரியல, இந்த ரசத்தை குடிச்ச உடனே உடம்புல முரட்டுக்கால வேகம் வந்துடுச்சு. பட்ட பகல்லையே வா போங்க. பைத்தியம் பைத்தியம். இந்த நாட்டுல எல்லாத்துக்கும் நேரங்காலம் பாப்பானுவ, இது ஒண்ணுத்துக்கு தான் நேரங்காலமே பாக்குறது இல்ல. என்ன வேஷ்டி புடவை எல்லாம் எங்கேயோ போகுதுப்பா, வாங்க போய் பார்க்கலாம். ராமசாமி, இந்த வேஷ்டி சிலைக்கு ஒரு ஆள் இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்களா? யாரையா உள்ள? வாங்க வெளியில. வேடி சேலை கொடுங்கயா. நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து தலைவர், இப்படி செஞ்சிட்டியா? உனக்கு வெக்கமா இல்ல? இந்த ஆளு செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கொடுத்தாகணும். ஆமா ஆமா, வெள்ளிக்கிழமை ராமசாமி பழி வாங்கணும். இவன் செஞ்ச தப்ப வெள்ளிக்கிழமை ராமசாமி கண்டுபிடிச்சிருச்சு. அதனால 1 வாரம் இவனுக்கு இவரு வேலை செய்யணும். நாகராஜா, உனக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். இந்த பாலை குடிச்சிட்டு என் குடும்பத்துல இருக்கிறவங்க செய்யற பாவத்தை எல்லாம் நீதான்பா போக்கணும். பயப்படாத மீனா, பாம்பு சும்மா நம்மள கடிக்காது. பாம்பு தெய்வ சக்தி உள்ளது, அது கும்புறவங்களுக்கு நன்மைதான் செய்யும், கடிக்காது. அப்படியா? அப்படின்னா நானும் பால் ஊத்துறேம்மா. ஊத்துமா. தினசரி அம்மா இதை தானே போட்டுக்கிறாங்க, அப்படி இல்ல என்னதான் வாசம் இருக்கும்? என்னடி இது? செண்டுமா, வாசனையா இருக்குன்னு அடிச்சு பார்த்து. விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சமா? நீ கெட்ட கேட்டுக்கு வாசனை தேவைப்படுதா? இல்லம்மா, வந்து உன்ன மாதிரி ஆளுக்கு என்ன வாசனை வேணும் தெரியுமா? எனக்கு தெரியும்டி. வாடிங்க. இனிமே செய்ய மாட்டேன், விட்டுடுங்கம்மா. அம்மா, செண்டு வாசனையை அனுபவிச்சல, இந்த வாசனையும் அனுபவி. 1 மாசத்துக்கு வாசனை போகாம இருக்கும். கோமாதா, என்ன வாசனை? ஒரே சாணி வாசனை. என்னதெல்லாம்? சென்ட் எடுத்து யாருக்கும் தெரியாம போட்டுக்கிட்டா அத சாணியை கரைச்சு ஊத்துறோம். அப்படியா? அப்போ அக்கா கொடுத்த தண்டனை சரியானதா? இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். பெட்ரூம் வரைக்கும் விட்டா இப்படித்தான் செய்வா. என்னங்க நீங்க அவங்க சொல்றதுக்குலாம் இப்படி ஆமா ஆமா போட்டுட்டு இருக்கீங்க? ஏங்க வயிற்றுச்சல கொட்டிக்கலாமா? அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டா இப்படிதான் போடே. அப்ப நீங்க மட்டும் எங்க சொத்துக்கு ஆசைப்படலையா? மீனா, பெரியவங்க பேசுறப்ப குறுக்க பேசுற. உன் பேசலடா, உன் பொண்டாட்டி கத்தி கொடுத்திருக்கா, அது பேசுது. ஏண்டி, மூத்ததாரத்து பொண்ணுன்னு கூட பார்க்காம உன்னை வளர்த்தி ஆளாக்கி என் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என் தம்பியை உனக்கு கட்டி கொடுத்திருக்கே பாரு, எனக்கு நல்லா வேணும். எல்லாத்துக்கும் காரணம் வீட்டை விட்டு ஓடினாரே உன் புருஷன், அதான் எங்க மாமா, அவர் தான் காரணம். சொத்து முழுக்க ஒரே மகன் அவங்க பேர்ல எழுதி வச்சார்ல, அதான் சொத்துக்கு கை கட்டி நிக்கிறோம். வீட்டை விட்டு மாமா எங்க ஓடினாரு, அத்தை தானே துரத்துனாங்க. ஐயோ பாருடா, என்ன பேச்சு பேசுற? இதெல்லாம் உன் பொண்டாட்டி கட்டி கொடுத்திருக்கா. லட்சுமி, என்னடி இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, அவங்க தான் சண்டைக்கு வராங்க. ஆமாடி, நாங்க வீண் வம்புக்கு அலையிறோம், சண்டை எப்போ காத்துட்டு இருக்கோம். போடி உள்ள, போ உள்ள.
இல்லைங்க போடி உள்ள நான் சொல்றது